ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம ஹெச் வினோத் வந்து அட்லியா மாரி இறக்கி அடிச்சிருக்காரு. எனக்கு படத்துல 2 பேர் ஹைலைட்டா தெரிஞ்சாங்க. ஒண்ணு ஆப்வியஸ்லி தளபதி விஜய். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பாபி டியோல். 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா 50 வயச தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. ஆனா ஃபிட்னஸ் லெவல் வேற லெவலுக்கு வச்சிருக்காங்க 2 பேருமே. எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் ஹெச் வினோத்தை கூப்பிட்டு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே இந்த படத்துல வச்சிருங்க. இது ஒரு லாஸ்ட் படம். அதனால எல்லாமே இது இருக்கணும். டான்ஸ் பத்தாதுன்னு சொல்லி விஜய் அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கு. நீங்க எத்தனை பேர் ட்ரெய்லர்ல கவனிச்சீங்கன்னு தெரியல. படத்தோடைய முக்கியமான ஒரு முதுகெலும்பா இருக்க போது படத்தோடைய ஃபைட் சீன்ஸ் தான். அண்ட் ஆல்ரெடி ரூமர்ஸும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்கு. அண்ட் எல்லா ஃபைட் சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா தரமா பயங்கர ப்ரூட்டலா இருக்கும்னு, இவன் லியோ விட பயங்கர வயலண்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. குறிப்பா ட்ரெய்லர்ல காட்டுல நடக்கிற ஒரு ஃபைட் சீனை டீஸ் பண்ணியிருப்பாங்க. விஜயனா வந்து ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த ஃபைட் சீன் உண்மையாவே இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரண்டா காலிவுட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோனா கண்டிப்பா அது விஜய் அண்ணா தான். ஸோ அப்படிப்பட்டவர்கள் லாஸ்ட் படம் வரும்போது கண்டிப்பா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சொதப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் விட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கண்டிப்பா பகவத் கேசரி அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு பகவத் கேசரியில் யூஸ் பண்ணிருக்க அதே சென்டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிசிஷனையும் பார்த்தீங்கன்னா நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. ஸ்மார்ட்டான டிசிஷன் தான். ஏன்னா விஜய் அண்ணா கடைசி படம்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர் பில்ட் ஆகும் அந்த டீமுக்குள்ள. எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு கதையை எடுத்துட்டு வந்து அது மக்களுக்கு பிடிக்காம போறதுக்கு ஆல்ரெடி நல்லா போன ஒரு கமர்ஷியல் படத்தோடைய கருவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள எவ்வளவு நிறைய புது விஷயங்கள் ஆட் பண்ண முடியுமோ, ஃபைட்டா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சீன்ஸா இருக்கட்டும், தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி ப்ரெசென்ட் பண்றது பாத்தீங்கன்னா உண்மையாவே சேஃப் ஜோனுக்கு போற மாதிரி தான் இருக்கும். ட்ரெய்லர்ல சின்ன இடத்துல நம்ம மதன் கௌரியை காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல நிறைய சின்ன சின்ன கேமியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் டைரக்டர்ஸ் கேமியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெய்லர் விட்டு எண்டில் பாத்தீங்கன்னா ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் கூட விஜய் சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாரு. அந்த சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு, எக்ஸைட்டடாகவும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான சீன்ஸுக்கு கண்டிப்பா டிமாண்டிங்கான ஒரு விஎஃப்எக்ஸ் தேவைப்படுது. அண்ட் விஎஃப்எக்ஸ் உண்மையாவே டீசென்ட்டாக தான் இருக்கு, மொக்கான்லாம் சொல்ல முடியாது. அந்த சீன்ஸை கொஞ்சம் சொதப்புனா கூட அது ஒரு மீம் மெட்டீரியலாக போய் சேர்ந்துடும். ஸோ இந்த விஜய் வெர்சஸ் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் ஃபைட்டை பிக் ஸ்க்ரீனில் எப்படி புல் ஆஃப் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் ட்ரெய்லரில் போய் முடிய ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் அரசியல் 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 தான். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜயுமே அவரோட இன்புட்டை போட்டு டயலாக்ல கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் வர எல்லா டயலாக்ஸுமே 1-2 இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அண்ணாவோட பர்சனல் பொலிட்டிக்கலை சம்மந்தப்பட்டு தான் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸையும் தாண்டி கண்டிப்பா விஜய் அண்ணாவோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு பயங்கர ஒரு கண்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்டா முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசாம போக முடியாது. அனிருத். ஜனநாயகன் ட்ரெய்லர் டிலேக்கு காரணமே அனிருத்ன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பிகாஸ் 31st பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கணும். பட் மலேசியா நடந்த ஆடியோ லான்ச்ல அனிருத் கலந்துக்கிட்டனால இந்த ட்ரெய்லருக்கு அவரால் பிஜிஎம் போடுறதுக்கு டைம் இருக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் நமக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே டிலே ஆகி கிடைச்சிச்சு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ராவண மவண்டா எல்லாம் போட்டு வேற லெவல் பண்ணியிருப்பாரு. அண்ட் ட்ரெய்லரில் அந்த ராவண மவண்டான்ற பாட்டை அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் படத்தில் நிறைய பிஜிஎம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய நிறைய ஃபியூஷன் பண்ண பிஜிஎம்ஸ் கண்டிப்பாக அனிருத் ஆட் பண்ணி தான் இருப்பாரு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வேற லெவலுக்கு இருக்கு. தளபதி டு ஃபேன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி, தளபதி டு அரசியலை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பெரிய படையல் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ட்ரெய்லரோட ஓப்பனிங்ல ஒருத்தரை காட்டியிருப்பாங்க. எனக்கு என்னமோ அவரோட வாய் அந்த தலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது மேபி புசியானந்த் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்க? அண்ட் அது யாரா இருக்கலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபில்ம் ஃப்ரீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு.